வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 28 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கு அருகே காற்று சுழற்சி உருவாகியது. மிக மெல்ல கேரள கடற்கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தொடங்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு வெப்பச்சலன இடிமழை பிடிவும் படிப்படியாக தீவிரமடையும். வரக்கூடிய மே மாத இறுதி நாட்களிலும் வெப்பச்சலன இடிமழை பிடிவு தீவிரமடையும். அதே வேளையில் ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் வலுக்க இருக்கிறது. ஆக மே இறுதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பம் குறைந்து ஜூன் 3 முற்றிலுமாக வெப்பம் விலகி வெப்பச்சலன இடிமழை பொழிவும் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வலுவான தென்மேற்கு பருவமழையும் பொழிய இருக்கிறது. இது தொடர்பாக விரிவான அறிக்கையில் பார்ப்போம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள், சிவகங்கை, கோயமுத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அதாவது திருப்பூர் மாவட்ட எல்லையோர பகுதி, அவினாசி ஒட்டி உள்ள பகுதி, அவினாசி, திருப்பூர் மாவட்டம் வடக்கு அவினாசி மற்றும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி, இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு நேற்றைக்கு கொடுத்துருக்கு. மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா முதல்ல கன்னியாகுமரியிலிருந்து பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் முக்கியமாக அருமனை 5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அருமனை. அடுத்தபடியாக சித்தாறு 2 51 மில்லிமீட்டர், அங்கே 5 சென்டிமீட்டர் மழை. அடுத்தது எடைக்கோடு 26 மில்லிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக சித்திரங்குடு 16 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக குளச்சல், தமிழில் கோலாச்சல்னு போட்டிருக்காங்க, குளச்சல் 24 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கு. வாகைக்குளம் 18 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மாசர்பட்டி 21 மில்லிமீட்டர், மெட்டில்பட்டி 21 மில்லிமீட்டர். அடுத்தது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் 23 மில்லிமீட்டர். விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டி 17 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக தேனி மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தேவதன்பட்டி 21 மில்லிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலை 5 சென்டிமீட்டர், 49 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இன்னும் நிறைய இடங்களில் மழை தான். நான் இப்போ கொஞ்சம் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மட்டும் கொடுத்து கொண்டு இருக்கு, 3 சென்டிமீட்டருக்கு மேலே. அதே போல் சிவகங்கை மாவட்டம் மராணி 20 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் 27 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருமுருகன்பூண்டி 28 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இது அவினாசி ஒட்டிய பகுதி. அடுத்தது புஞ்சை தாமரைக்குளம் 20 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. அடுத்தபடியாக அவினாசி கிழக்கு 32 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. அவினாசி கிழக்கு. நீலகிரி மாவட்டத்திலையும் மழை தான். இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. நான் கொஞ்சம் முக்கியமான அதிக மழை பொழியும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விருகாவூர் 29 மில்லிமீட்டர், சின்னச்சேலம் 18 மில்லிமீட்டர். அடுத்தது பக்காம்பாடி 30 மில்லிமீட்டர். அப்படியே வடக்கே திருவண்ணாமலை எல்லையோரம் வெள்ளிமலை 20 மில்லிமீட்டர். சேலம் மாவட்டம் கல்வராய மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி இடையப்பட்டி 23 மில்லிமீட்டர். தருமபுரி மாவட்டம் சூரியகாடி 40 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல் தருமபுரி மாவட்டத்தோட கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையோரம் மருதிப்பட்டி 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் தெற்கு பகுதி புதுர் செக்காடி 45 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இவையெல்லாம் நான் அறிவித்திருக்கிற இந்த ஊர் பெயரெல்லாம்
இந்த வருவாய்த்துறையோட மழைப்பதிவுலேயே, அதாவது அந்த வரைபடத்தில் உச்சரிப்பே அது எழுத்துக்கள் பிழையாக இருக்கிறது. தகட்டூருக்கு தகத்தூர்ன்னு இருக்கு, இப்படி மன்னார்குடிக்கு மண்ணடின்னு இருக்கு. ஆகவே இப்படி எனக்கு தெரிந்த தவறை நான் உணர்ந்தேன். ஆனால் பல்வேறு கிராமப்புற மழைப்பொழிவு என்பதனால அதோட பெயர்கள் சரியாக உச்சரிப்பில்லாமல் போனதற்கு காரணம் அதில் உள்ளபடி வாசித்த காரணத்தினால்தான். ஆகவே இன்னும் மழைப்பதிவு தெளிவாக வரும் பொழுது, அதிகாரப்பூர்வ மழைப்பதிவு மாநிலிருந்து வந்தால் அது திருத்தத்துடன் கூடிய தெளிவான ஒரு அறிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலரிலிருந்து வழங்கிய பொழுது அது தெளிவாக இருக்கும். அதை மதியம் பார்ப்போம். ரைட். இன்றைக்கு காற்று சுழற்சியானது லட்சத்தீவு அருகே உருவாகியிருக்கு. மெல்ல கேரள கடற்கரையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கு. இது பருவமழையை கிட்டத்தட்ட இன்றைக்கோ நாளைக்கோ தொடக்கிடும். ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அந்த பருவமழையோட மழைப்பொழிவு அளவை வைத்து தான் பருவமழை தொடங்கியதாக அறிவிக்கப்படுகிறது என்று உணர்கிறேன். இருந்தாலும் லட்சத்தீவோட தெற்கு பகுதிக்கு பருவமழை தொடங்கிருச்சு. குமரிமுனையை ஒட்டி பருவமழை தொடங்கிருச்சு. அதே போல கேரள கடலோரம், அது கொல்லங்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடை ஒட்டி உள்ள விழுங்கம், பூவாறு, இந்த பகுதிக்கெல்லாம் பருவமழை தொடங்கிருச்சு. ஆனால் முழுமையான கேரளாவில் பருவமழை தொடங்கி அது குறிப்பிட்ட அளவு மழை பொழிந்தால்தான் பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பு வரும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஓரிரு நாட்களில் பருவமழை கேரளாவில் தொடங்கிடும். ஃபோர்ஸானா 3ஆம் தேதியிலேருந்து தான். அது அறிவிப்பு எப்போ வந்தாலும் பருவமழை விழுங்கம், பூவாறு போன்ற திருவனந்தபுரத்திற்கு தெற்கே, கோவளத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தொடங்கிவிட்டது. லட்சத்தீவோட தெற்கு பகுதி தொடங்கிவிட்டது. அடுத்தபடியாக இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு, அதாவது நேற்று போல தான் இன்றைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். அதாவது தென் மாவட்டங்களில் முதல்ல மழைப்பொழிவு தொடங்கும். தென் மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றைக்கும் நேற்று போல் மழைப்பொழிவு தொடங்கும் மதியத்தில். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் நேற்று போல் இருக்கும். விருதுநகர், தேனி மாவட்டத்திலையும், அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திலையும், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடங்கும். பிறகு மிக மெல்ல அந்த மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் மாலையில் தொடங்கும். அதாவது ஒரு 6 மணி 5 மணிக்கு மேலே தொடங்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வலுத்து, அதாவது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வலுத்து கர்நாடக பகுதி பெங்களூரு, மைசூருக்கு நல்ல மழைப்பொழிவை நள்ளிரவில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நேற்று போல் தான் பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு இருக்கும். இன்னைக்கு வேறு இடங்களில் பெய்யும். கள்ளக்குறிச்சிக்கும் திருவண்ணாமலைக்கும், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும், அப்படியே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சிக்கும், காஞ்சிபுரத்திற்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, கரூர் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும், தென் மாவட்டங்கள் அங்கங்கேயும், புதுக்கோட்டை, சிவகங்கைக்கும் ஒரு சில இடங்கள்லையும், திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கு ஒரு சில இடங்கள்லையும் வாய்ப்பு இருக்கு. ரைட். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதி நாளைய மழைப்பொழிவு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கொஞ்சம் தீவிரமடையும். திருப்பதி, சித்தூர், குப்பம், நகரி போன்ற பகுதிகளிலிருந்து திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டத்துக்குள் வரும் மழை அப்படியே சென்னைக்கும் நாளைக்கு 30ஆம் தேதி கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு 30ஆம் தேதி சென்னைக்கு மழை வாய்ப்பு தெரியுது. பெரிய மழை இல்லை, குறைவான பரப்பில் கூட நெருங்கி கூட வரலாம், ஒதுக்கிட்டு கூட போகலாம். கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை தாண்டி அது சென்னை மாநகரத்தின் மேற்கு பகுதிக்கும் வடக்கு பகுதிக்கும் வரலாம். அதாவது சனிக்கிழமை, நல்லா இருக்கிறங்க, 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை மதியத்துக்கு மேலே மாலை இரவு. ஆனால் உறுதியாக கர்நாடக, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும் கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும், குறிப்பாக திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் இந்த மாவட்டங்களுக்கும், திருச்சிக்கும், அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு கொஞ்சம் உறுதியாகவே தெரிகிறது. தென் மாவட்டங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி கண்டிப்பாக சென்னைக்கு மழை உண்டு. சென்னையில் சென்னைக்குள் கடலோரமும் பொழிந்து அது செங்கல்பட்டுக்கும், விழுப்புரத்திற்கும், புதுச்சேரிக்கும் கூட கொடுக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்திற்கும் செங்கல்பட்டு, அதாவது
இன்றைக்கு ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மற்றும் கேரள எல்லையோர மற்றும் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே தென் மாவட்டங்களுக்கும் நான் அப்படியே படிப்படியாக வந்து 30ஆம் தேதி சென்னைக்கு எட்டும் நெருங்கும். சென்னைக்கு 31ஆம் தேதி கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கே டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் அந்த கோடியக்கரை முனை தவிர்த்து ராமேஸ்வரம் பகுதி தவிர்த்து பிற பகுதிகள் கொடுக்கலாம். இங்கே வந்து தெற்கு காற்று வலுவாக பயணிக்கும். இதனால கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அந்த தெற்கு காற்று செயலில் இருந்தால் கூட கொஞ்சம் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் எப்படி தெற்கு காற்றோட வேகம் மாறுகிறது என்று. 31ஆம் தேதி பரவலாக மழை தொடங்கிடும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு தென்மேற்கு பருவமழை மெல்ல தொடங்கும். 1ஆம் தேதி இன்னும் பரவலாயிடும். ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களில் வலுப்பெறும் மழை திங்கட்கிழமை ஜூன் 1ஆம் தேதி. இதில் தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் பலத்த மழை பொழிவு தெரிகிறது. ஜூன் 31ஆம் தேதியிலேருந்து பரவலாகுங்க மழை. கோடியக்கரை முனைய மழை தொட்டுட்டுனா தமிழ்நாட்டை எங்கேயுமே ஒதுக்காது. அப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும். கோடியக்கரை மற்றும் வேதாரண்ய ஒன்றிய பகுதி, அப்புறம் ராமேஸ்வரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோர பகுதி மற்றும் ராதாபுரம் பகுதிக்கு தொட்டிட்டுனா, ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு பகுதிக்கெல்லாம் தொட்டிட்டுனா தமிழ்நாடு முழுவதும் அது பரவலான மழையாக மாறிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், டெல்டாவை நெருங்குது மழை 31 தேதி. சென்னைக்கும் 31 கிடைச்சிடும். 31 தேதியும் சென்னைக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் இதனால் என்ன ஆகும்னா மாலை இரவு இடிமழை பொழிவு அடுத்த நாள் வெப்பத்தை குறைக்கும். 2ஆம் தேதி இன்னும் பரவலாகும் மழைங்க. படிப்படியாக 4ஆம் தேதி கடலோர மாவட்டம், 3ஆம் தேதி 4ஆம் தேதி உறுதியாக வேதாரண்யம் உட்பட கிடைச்சிடும். ஆனால் நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லைங்க. மேற்கிருந்து மழை வரும். ஏதாவது ஒரு ட்ராக்ல வந்து கடலுக்குள்ளே போகும். அது என்ன அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய காரணத்தினாலே வங்கக்கடலிலும் காற்று சுழற்சி உருவாகி இரு காற்று இணைவு, அதாவது இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட கடலோரமும் மழை வந்துடும். 31ஆம் தேதிக்கு மேலே கடலோரமும் மழை வந்துடும். ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 3ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். நாள் 5 ஜூன் மாதம் முழுவதுமே வலுத்த தென்மேற்கு பருவமழை தான். சில நாட்கள் பலத்த மழையாக இருக்கும், சில நாட்கள் மிதமாக இருக்கும், கனமாக இருக்கும், சில நாட்கள் ஓய்ந்திருந்தால் போல் சற்று தூறல் சாரலை கொடுத்து கொண்டிருக்கும். மீண்டும் தொடங்கிடும். ஆக ஜூன் மாதம் முழுவதுமே தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். 3ஆம் தேதி அது வலு பெறுகிறது. ஜூலை மாதம் அதை விட கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் அதை விட வலுவாக இருக்கும். ஆக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நல்ல மழை தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. ஜூலை இறுதியில் அணைகளை நிரப்பும். கண்டிப்பாக மேட்டூர் ஜூலை இறுதியில் நிரம்பும். ஆகஸ்டில் கடலிற்கு உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுமே, இந்த வலுவான தென்மேற்கு பருவமழை ஜூன் 3ஆம் தேதி தொடங்கியதுமே வெப்பம் தணிந்துவிடும். அதனால தான் ஜூன் 4ஆம் தேதி பள்ளி திறப்பதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து முற்றிலுமாக வெப்பம் தணிந்திருக்கும். மேற்கு காற்று வீசும், குளிர்ந்த காற்றாக இருக்கும். வெப்பசலன இடிமழை பொழிவு மாலை இரவில் கிடைக்கும். ஆனால் வெப்பம் தனிமே தவிர சுத்தமாக வெப்பம் தனியாது. ஏன்னா கேரளாவில் பெய்யக்கூடிய மழையினால் சாரல் வரும். அப்போ வந்து கொஞ்சம் வெப்பம் தணிஞ்சிருக்கும். குளிர்ந்த காற்று வரும் என்பதனால் வெப்பம் தனியும். ஆக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்டேட்ஸ் துல்லியம் அறிய இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம். அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நன்றி.